ஹாய். ஸோ ஸோ மோஸ்ட்லி ஓகேவா. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ ஹிண்டன்பர்க் கம்பெனி ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு. ஒரு ஒரு வாரமாக ஓகேவா. எல்லாருமே வந்து ஹிண்டன்பர்க் கம்பெனி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதானி மேலே கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டு கிராஷ் ஆகுது, 22,000க்கு வருது, 18,000க்கு வருது, 11,000க்கு வருது அப்படின்லாம் ஒரு சில கூட்டமாக கிளம்பிட்டாங்க ஓகேங்களா. மார்க்கெட்டு கிராஷ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ போன வாரம் சண்டேலேருந்து ஆக்சுவலாக மோஸ்ட் ப்ராப்ளி மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூஸஸ் வந்து அதிகபட்சமாக போயிட்டுருக்கு. ஸோ மண்டே எல்லோரும் இதை நினச்சி என்ன பண்ணாங்க, மார்க்கெட் வந்து கீழே விழும் அப்படின்னு நினச்சாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டாக மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. சரி ஓகே, மார்க்கெட்டு புல்லிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே என்ன பண்ணாங்க, ஓகே மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பை பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் இல்லை ஓகேங்களா. புதன்கிழமை ஸோ 2 எக்ஸ்பைரி மூமெண்ட் இல்லை. ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ பேசிக்காக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிண்டன்பர்க் கம்பெனி ஃபஸ்ட்டு அவங்க யார் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க. ஸோ இவங்களுக்கும் அதானிக்கும் என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இதில் செபியை வேற உள்ளே கொண்டு வந்து, செபியோட சேர்மனை வேற உள்ளே கொண்டு வந்து இழுத்து விட்டு ஸோ நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பேசிக்காக நம்ம என்ன இப்போ ஹிண்டன்பர்க் கம்பெனி எப்படி உருவாச்சு, எப்படி ஒர்க் ஆக போகுது, இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் விட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர ஹிண்டன்பர்க்னால் யார் என்ன எதுவுமே யாருமே பேச போகிறது கிடையாது. ஸோ நம்ம அதை பேசுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஸோ பாதி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி ஓகேவா. ஸோ யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி எல்எல்சி ஓகேவா. ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கிடையாது, எல்எல்சி. ஸோ எல்எல்சினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் செல்லிங்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஷார்ட்னாலே பேசிக்காக செல் பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ அப்போ பேசிக்காக ஷார்ட் செல்லிங் அதுதான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை யார் ஃபவுண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்தன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் 2017 வந்து இந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ இவரோட ஹிஸ்ட்ரியுமே நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக இப்போ ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி மூவி மாதிரி இருக்குது அவரோட ஹிஸ்ட்ரி. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹிண்டன்பர்க்லாம் என்னென்னு பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ எல்எல்சிங்கிறது பேசிக்காக என்ன ஹிண்டன்பர்க்ங்கிறது எல்எல்சி கம்பெனி தான். ஸோ அதாவது லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனி அப்படிங்கிறது தான் எல்எல்சி கம்பெனி. ஸோ இதை தான் வந்து எல்எல்சி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் சேர்ந்து அப்படின்னா நிறைய கார்ப்பரேட் சேர்ந்து இல்லை வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் பேஸில் வந்து ஒரு எல்எல்சியை க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்க. பேசிக்காக கார்ப்பரேட் பார்ட்னர்ஷிப் தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கார்ப்பரேட் அண்ட் அ பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த மாதிரி இப்போ 2 கார்ப்பரேட்ஸ் இப்போ அதானியும் ரிலையன்ஸும் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்துட்டு ஒரு எல்எல்சி உருவாக்கி பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்கு எல்எல்சியாக பண்ணுறாங்க, ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணாமல் இல்லை ஒரு கம்பெனியாக ஃபார்மாக பண்ணாமல் எதுக்கு எல்எல்சியாக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஓகேங்களா. ஸோ டேக்ஸஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக எல்எல்சியாக பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ பேசிக்காக அவங்க மேக் பண்ணுற மணியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட மெம்பர்ஸ், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, போர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதே மாதிரி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸுக்கு வந்து ஈக்குவல் ஷேரோ இல்லை வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இருக்குது. எப்படி இருக்குது, இப்போ எனக்கு 10%, உனக்கு 15%, உனக்கு 30% அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சேலரி மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் டேக்ஸாக வந்து பே பண்ணுறாங்க. இப்போ கம்பெனி டேக்ஸாக பே பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவல் டேக்ஸாக பே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க அது இல்லாமல் அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக எல்எல்சி மாதிரி ரன் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ பேசிக்காக எல்எல்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓனர், அதாவது இந்த மெம்பர் சொல்கிற பாருங்க, அந்த மெம்பர் தான் வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க ஓகேங்களா. எனக்கு 10%, 15% அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அந்த மெம்பர் தான் வந்து ஓனராக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஃபவுண்டர் தான் ஓகேங்களா. ஸோ நேத்தன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் வந்து ஃபவுண்டர் தான் ஓகேங்களா. ஸோ அவர் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிடையாது. பேசிக்காக நிறைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, யார் வேணாலும் அந்த எல்எல்சியில் மெம்பர் ஆகலாம். அந்த மெம்பர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க.
ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லாத ஒரு கார்பரேஷனாக இருக்கலாம், இல்லை ஃபாரினராக இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஃபாரினர் அப்படின்னா யார், நம்ம நாட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ரஷ்யாக்காரங்களாக இருக்கலாம், இல்லை சைனாக்காரங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி யாரானாலும் இருக்கலாம், யாரானாலும் மெம்பர் ஆயிடலாம். ஸோ அந்த மெம்பரில் யாரானாலும் ஓனராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்எல்சி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக்காக ஹிண்டன்பர்க்ங்கிறது வந்து எல்எல்சி தான். ஸோ மேபி ஓகேவா, ஏதோ ஒரு கார்பரேட் பின்னாடி இருந்து வைக்கலாம், ஸோ அவங்கள பண்ண வைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் மெம்பர்ஸ் வைக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் ப்ராபபிளி எனி கார்பரேஷன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு அதுக்காக தான் நான் அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக ஓகே, அந்த எல்எல்சி வந்து நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் பிட்வீன் ஓகேங்களா, இந்த மெம்பருக்குள்ளே கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். ஓகே, அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகேங்களா, அவங்களோட இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் என்ன, இல்லை ஹிண்டன்பர்க்கும் கிடையாது, எல்லா எல்எல்சி கம்பெனியுமே வந்து இதை மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம மெயினாக சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், இது நம்மளோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர், இது நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும், நம்ம அதை வந்து இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுறது தான் எல்எல்சி கம்பெனி எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து அவங்க இன்டர்னலாக வச்சுக்குவாங்களே தவிர வெளியே வந்து யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. பேசிக்காக உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத எந்த கம்பெனியுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ் என்ன, இது எதுவுமே அவங்க வெளியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஹிண்டன்பர்க்கோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் பேசிக்காக சொன்ன மாதிரியே ஷார்ட் செல்லிங் கம்பெனி 2017 நேத்தன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் வந்து தொடங்குறாரு. இதுக்கு எதுக்கு ஹிண்டன்பர்க் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ நல்ல கதை கேட்டுக்கங்க. எதுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1937 ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் வந்து யூஎஸில் நடக்கு. ஓகேங்களா, எங்கே நடக்கு, மான்செஸ்டர் சிட்டியில் வந்து நடக்கு, நியூ ஜெர்சி மான்செஸ்டர் டவுன்ஷிப்பில் நடக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் அப்படின்னா ஏர்ஷிப் ஆக்சிடென்ட். ஓகே, ஏர்ஷிப் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த ராக்கெட் லான்ச் வச்சு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஏர்ஷிப் ஆக்சிடென்ட். ஸோ பேசிக்காக ஜெர்மனி பேஸில் உள்ள ஒருத்தர் வந்து ஏர்ஷிப்பை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பார், ஏதாவது மான்செஸ்டர் டவுன்ஷிப்பை அட்டாக் பண்ணியிருப்பார். அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும், கிராஷ் ஆகும் இல்லைங்களா, அந்த சிட்டி வந்து கிராஷ் ஆகும். ஸோ ஓகே, ஸோ அப்போது பேசிக்காக இந்த நேமுமே வந்து பாருங்கள், கிராஷ் ஆகணும் அப்படின்னு ஷூட் பண்ணி வைக்கப்பட்டதுனால தான் இவர் வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கம்பெனின்னு வைக்கிறாரு. ஓகே, நேம் வைக்கிறாரு. ஸோ இவங்க என்ன மாதிரி ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா மேஜர் கார்பரேஷன்ஸையும் வந்து ஓகேங்களா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எல்லா மேஜர் பெரிய கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு 1000 எம்ப்ளாயி 2000 எம்ப்ளாயி போட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், என்ன மாதிரி ஆக்டிவிட்டி நடக்கு, என்ன மாதிரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதை பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டோட ஆக்டிவிட்டி வெளியே எடுத்து பார்க்கணும் அப்படின்னா கஷ்டம். பட் நீங்கள் ஹிண்டன்பர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே 10 பேர் தான். ஓகேங்களா, 10 பேரை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, 10 எம்ப்ளாயீஸ். ஓகேவா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிறவங்க வந்து மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து மெம்பர்ஸுங்கிறவங்க ஓனராக இருக்கலாம். ஓகே, மெம்பர்ஸ் ஆர் கால்டு ஓனர்ஸ். ஓகேவா, ஸோ இவங்க வந்து எம்ப்ளாயீஸ், 10 பேர் எம்ப்ளாயியாக கணக்கு காமிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 10 பேர் வந்து எம்ப்ளாயி. இந்த 10 எம்ப்ளாயை வச்சு அவங்க என்ன ரிசர்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியல. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபீல்டு வரைக்கும் போய் நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். அந்த இந்த மாதிரி இப்போ அதானி போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதானி போர்ட்ஸுக்கு உள்ளே போய் அதானி போர்ட்ஸில் என்னெல்லாம் கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, இம்போர்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் ரிப்போர்ட் விடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் 10 எம்ப்ளாயி வச்சு என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா, ஸோ பார்க்கலாம், இது இன்னும் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நேத்தன் ஆண்டர்சன். ஓகேவா, ட்ராக் ரெக்கார்டு, இது உங்களோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கார்பரேஷன்ஸ் ஓகேவா எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ டார்கெட் பண்ணி ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எவ்வளோ பேரை வச்சு, 10 எம்ப்ளாயை வச்சு பண்ணுறாங்க. ஓகே, த ஃபில்ம் ஹேஸ் பில்ட் ரெப்புடேஷன் ஆஸ் அ ஷார்ட் செல்லிங். அவங்க வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுக்குன்னே ரெப்புட்டட் கம்பெனியாக மாறிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதாவது நான் அதுமாதிரி இங்கே 2 நேமை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது டேவிட் அண்ட் ஓகே ஸோ கோலியாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் உள்ள ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா, ஸோ டேவிட்டுங்கிற ஒருத்தர் ஓகே, கோலியாத்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். எனக்கு பைபிள் பற்றி எதுவுமே தெரில. ஓகேங்களா, எதுவுமே தெரியாது. பட் நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்து இதை டீட்டெயிலாக சொன்னார். அவருக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாகவும் சொல்லிக்கிறேன். ஸோ என்ன கதை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, டேவிட்டுங்கிறவர் வந்து ரொம்ப நார்மலான ஒரு மனுஷன். ஸோ கோலியாத்ஸுங்கிறவர் வந்து அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பைல்வான், பல விதமான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் மிகப்பெரிய பைல்வான். ஸோ இந்த டேவிட் வந்து எப்படி இந்த கோலியாத்தை வந்து
வின் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த பைபிளில் வந்து சொல்லியிருக்கதா வந்து எனக்கு சொன்னாங்க. பேசிக்காக அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி இருக்கும். இதை நீங்கள் பேசிக்காக இந்த மாதிரி இந்த கன்வர்சேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க என்ன மாதிரி காமிச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவர் வந்து டேவிட்டாவும் இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் ஓனர்ஸ்லாம் வந்து கோலியாத்தாவும் வந்து காமிச்சு, ஸோ நான் வந்து சின்ன பையன் உன்னை வந்து அடிக்கிறேன், மொத்தமாக முடிக்கிறேன், கிராஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்ச மாதிரி அதில் அதே 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 ஃபார்மேட்டில் அங்கே பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த ஸ்டோரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இன்னும் நேத்தன் ஆண்டர்சனோட ஸ்டோரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக போகுது. ஸோ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைபிளை வாசித்து பைபிளில் உள்ள ஸ்டோரிலாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே போவோன்னா நம்ம இவரை பற்றி பார்க்கலாம், நேத்தன் ஆண்டர்சனை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இவங்க இப்போ ஹிண்டன்பர்க் வந்து ப்ரீவியஸாக என்ன மாதிரி கம்பெனிலாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது நிக்கோலா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2020. ஸோ பேசிக்காக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இவங்க செப்டம்பர், ஓகேங்களா, ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த டைம்லலாம் இவங்க கிளம்பி வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பீக்காக இருக்கிற எந்த மார்க்கெட் எங்கெல்லாம் பீக்காக இருக்கோ அந்த டைம்லலாம் இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஆல்ரெடி இப்போ வந்து ஒருத்தர் வந்து தப்புன்னு ரிப்போர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா, அவன் வளர்ந்துட்டே போகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அவன்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறான், ஓகேங்களா, அவன் ஸ்டார்ட் பண்ணுறான், இல்லை வந்து அவன்கிட்ட வந்து ஒரு தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது என்ன தான் கீழே இருந்தாலுமே கீழே இருக்கும்போது ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உண்மையான நல்ல விஷயம் பண்ணுறீங்க, மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னு ஏற்றுக்கலாம். பட் எப்போல்லாம் பீக்கில் இருக்கோ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு விட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணது தான் நிக்கோலா ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லப்படுது. செப்டம்பர் 2020 வந்து, ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனி வந்து ஃப்ராட் பண்ணுது, நிறைய பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க 2020. ஸோ அந்த ஸ்டாக் என்ன ஆகுது, ஓகேவா, 40% வந்து ட்ராப் ஆகுது. ஸோ நீங்கள் நார்மலாக நிக்கோலா ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பர் 2020 எங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். 2021 ஓகேங்களா, பிப்ரவரி 2021 மெடிக்கேர் அட்வான்டேஜ் பிளான்னு சொல்லிட்டு கிளவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பிளான் கொண்டு வராங்க. ஸோ அதில் பேஸ் பண்ணி இல்லை போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி 21 பிப்ரவரியில் ஒரு ரிப்போர்ட் விட்றாங்க. அப்படி ஒரு பட்சத்தில் என்ன ஆகுது, ஓகேங்களா, 40%, அதுவுமே கிட்டத்தட்ட 45% வந்து ஃபால் ஆகுது. அதாவது $14 $7 7 புள்ளி சம்திங், ஓகேங்களா, அது வரைக்கும் வந்துச்சு. நான் ரவுண்டாக 8ன்னு போட்டிருக்கேன். ஸோ 8 வரைக்குமே வந்துச்சு. இதோட, ஓகேங்களா, அந்த கிளவர் ஹெல்த்தோட சார்ட்டு வேணாலுமே நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் அதை விட அதிகபட்சமாக அடிமட்டத்தில் போய் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டுடுறாங்க. ஸோ 2023 ஜனவரியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் தலைவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து அதானி மேலே வந்து அவர் வந்து டெப்ட் அண்ட் அக்கௌண்டிங் கன்சர்னில் வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டாரு, நிறைய லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஓகேங்களா, ஸோ 2023 ஜனவரியில் அதானியோட ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி பீக்கில் இருந்துச்சு. நான் கடைசியில் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ அதானியோட ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி பீக்கில் இருந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை விடவும் என்ன ஆகுது அப்படின்னா வித்தின் 1 மந்தில் வந்து $150 பில்லியன் வேல்யூ வந்து அதானி ஸ்டாக்கில் வந்து ஃபால் ஆகுது. $1 பில்லியன், ஓகேவா, பில்லியன் ருபீஸ் கிடையாது, $1 பில்லியன். ஸோ அதானி வந்து அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3வது உலக பணக்காரரில் மிகப்பெரிய பணக்காரர், 3வது பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த ஒரே மாதம் கேப்பில் வந்து 3வதுலேருந்து 30 போயிட்டார், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து, ஓகேங்களா, ஸோ 23 வராங்க. ஸோ 23 இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். 2023 இது முடிஞ்சிருச்சு. ஸோ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, 23 மேலே வந்து, ஓகேங்களா, ஸோ ஐசான் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து ஒரு இது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி ரிப்போர்ட் கொடுக்குற பட்சத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாக்குமே வந்து 50% வந்து ஃபால் ஆகுது. எப்போ, வித்தின் மந்தில். ஸோ இவங்க கொடுக்குற கணக்கெலாம் பாருங்கள், எல்லாமே வித்தின் மந்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ வித்தின் மந்தில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மந்த்துக்கு அப்புறம் ஸோ ஒருவேளை அந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கம்பெனி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி மொத்தமாக முடிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா எஸ் பேங்க். ஸோ எஸ் பேங்கில் வந்து அலிகேஷன்ஸ் வந்துச்சு, ஓகேங்களா, நான் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு இல்லீகலாக லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்துச்சு. இப்போ எஸ் பேங்கோட நிலமை என்ன, ஓகேங்களா. அப்போ
ஸோ இப்போ இங்கே ஒரு 4 கம்பெனி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இப்போ வரைக்கும் லிஸ்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதானியுமே இருக்கார். அப்போ அதானியோட நிலைமை என்ன இருந்திருக்கும்? அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, உண்மையிலே வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதானியோட நிலைமை என்ன இருக்கும்? பேங்க்ரப்ட் ஆகிருக்கணும். அப்படி எதுவும் ஆகலை அதானிக்கு. ஸோ திருப்பி அது கவராகி திருப்பி மேலே வந்துட்டார். கரெக்டுங்களா? ஸோ திருப்பி ஆகஸ்ட் 2024 நான் சொன்ன மாதிரி ஓகே, ஆகஸ்ட் மாதம்லாம் இவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா அது அப்போ தான் கோமாவில் இருந்து எந்திப்பாங்க. அது வரைக்கும் அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 2024 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அக்விசிஷன் வந்து இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செபி சேர்மன் ஓகேங்களா, செபி சேர்பர்சன் வந்து யார், அந்த மேடமையும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து அதானி குரூப்பில் வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஓகே, நீங்கள் ரொம்ப பேசிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து பேங்க்கில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அலோடு கிடையாது. ஸோ செபி பர்சனே வந்து ஓகேங்களா, செபியில் உள்ள சேர் பர்சனே வந்து இங்கே வந்து ரிப்போர்ட் அதானியில் வந்து ஸ்டேக் ஹோல்டிங் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சுங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் விட்றாங்க. பட் அதானி ஃபால் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்க, கடைசி ஒரு ரீசன் 2-3 டேஸாக ஃபால் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால் ஆச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி கவர் ஆச்சு, திருப்பி ஃபால் ஆச்சு, திருப்பி கவர் ஆச்சு. இந்த மாதிரி மாற்றி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகலை, இந்த அலிகேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஹிண்டன்பர்க் கம்பெனி ரிப்போர்ட்டுக்கு வரலாம் ஓகேங்களா. ஸோ யார் இந்த நேத்தன் ஆண்டர்சன், இவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இவர் தான் மெயினாக நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நமக்கு பாருங்கள், எல்லா இடத்துலையும் நேத்தன் ஆண்டர்சன் தான் வந்து படிச்சுக்கிறோம். ஸோ யார் இந்த நேத்தன் ஆண்டர்சன் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ஃபவுண்டர். நான் சொன்ன மாதிரி இவருடைய பிறந்த நாள் வந்து யாருக்கும் தெரியாது, எந்த பப்ளிக்லேயும் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. பேசிக்காக இவர் யாருன்னே தெரியாது. ஓகேங்களா? இவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்ன படித்தார் அப்படிங்கிறது யாருமே தெரியாது. ஓகேவா? பட் இருந்தாலும் இவர் வந்து கனெக்டிகட்டில் வந்து வளர்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. யார் சொன்னா அப்படிங்கிறது நம்ம வருவோம், சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் டே ஸ்கூல் அப்படிங்கிறத வந்து ஸ்கூல் படித்ததாக வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? உண்மை கிடையாது. ஓகேங்களா? சொல்லப்படுது, உண்மைலாம் கிடையாது, சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து யாரோடைய பையன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஓகேங்களா, ஸோ ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும் ஓகேங்களா, அது இல்லாமல் அவங்க அம்மா வந்து நர்ஸு. ஸோ இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் தான் வந்து இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து உங்களோட ரெக்கார்டு நம்ம எல்லா ரெக்கார்டுமே சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்படி தான் பிறந்தேன், ஓகேங்களா, இப்படி தான் வளர்ந்தேன். ஸோ இவர் தான் எங்கள் அம்மா, இவங்க தான் எங்கள் அப்பா, இந்த மாதிரி 2 பேரோட அம்மா அப்பா, அவங்களோட பேர் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து ஓகேங்களா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம இன்னும் உள்ளே போக ஒரு தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமி எப்படி இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு போக உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரே சொல்கிறாரு ஓகேங்களா, பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் இங்கே பிறந்தேன், இங்கே வந்து படித்தேன், இதுதான் அவங்க அம்மா வந்து நர்ஸு, எங்கள் அப்பா வந்து ப்ரொஃபஸரு. ஸோ இதுதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து ஓகேங்களா, ஸோ ரைட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிறந்த டேட்டு தெரியாது, வருஷம் தெரியாது, எந்த ஊர் அப்படிங்கிறது தெரியாது, எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார், எதுவுமே தெரியாது. ஓகே. ஸோ அவர் மெயின் கதைக்கு வருவோம். என்ன பண்ணார் அப்படின்னா 2004-2005 வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து டிகிரி வாங்குறாரு. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கோர்ஸில் வந்து டிகிரி வாங்குறாரு. எங்கேயாவது சேம் கர்நாடிக் ஏரியாவிலே வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2004-2005 இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து டிகிரி வாங்கிட்டு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆம்புலன்ஸ் டிரைவராக இஸ்ரேலில் போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பேசிக்காக யூஎஸ்காரர். ஓகேவா? ஸோ யூஎஸில் இல்லாத காசாக வந்து இஸ்ரேலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை அந்த டைமில். அது இல்லாமல் ஸோ யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறையா வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து போய்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு வந்து பஞ்சாயத்து போய்ட்டு இருந்துச்சு இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, நார்மல் டிகிரி, ஒரு டிப்ளமா படிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க, நார்மலாக போய்ட்டு நீங்கள் என்ன ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணுவீங்களா என்ன? ஸோ ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணுறது ஓகேங்களா, நல்ல விஷயந்தான். ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஓகே, நிறைய பேஷனாக எடுத்து பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான். பட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டிகிரி படிச்சுட்டு ஓகேங்களா, அதாவது இன்டர்நேஷ்னலாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிகிரி வாங்கிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஓகேவா? வேறு தெரில எனக்கு, அவரே சொல்லியிருக்காரு. மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி இல்லை.
ஓகே. ஸோ இவரோட கரியர் எப்படி இருந்துச்சு ஓகேங்களா? இந்த இஸ்ரேல் ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணார் அப்படின்னா, இதுக்கப்புறம் இதை ஒர்க் பண்ணி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணார் அப்படின்னு தெரியல. 2004 2005 ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. ஸோ நான் சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். இல்லை விக்கிபீடியாவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். விக்கிபீடியாவில் அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் கரியரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஃபேக்ட்செட் ரிசர்ச் சிஸ்டம் ஓகேவா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை பற்றி எப்படி ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, அது போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எல்லாமே இந்த ஃபேக்ட்செட் ரிசர்ச் சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் போய் கற்றுக்கிறாரு. என்ன மாதிரி ஒர்க் ஆகுது ஓகேவா, வால் ஸ்ட்ரீட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்டாக்கை எப்படி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேசிக்காக இங்கே கற்றுக்கிறாரு. இங்கே கற்றுக்கிட்டு ஓகேவா. ஸோ இங்கே கற்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளாரிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேவா. ஸோ இவர் வந்து ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ கிளாரிட்டி ஸ்ப்ரிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிளாரிட்டி ஸ்ப்ரிங் இல்லை. அந்த கதையை நம்ம பார்ப்போம். கிளாரிட்டி ஸ்ப்ரிங் அப்படிங்கிற கம்பெனி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ஓகேவா. ஹெட்ஜ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காகவும் ஓகேவா. ஸோ இதோட அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச்சு எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு யாருக்கு மேனேஜர்ஸ், அதாவது மேனேஜர்ஸ்னால் யார், ஃபண்டு மேனேஜர்ஸுக்கும் இன்வெஸ்டருக்கும் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணுறாரு ஓகேவா. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டியூஷனல் குவாலிட்டி இன்சைட்டை வந்து அலோவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இன்ஸ்டியூஷனுக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அலோவ் பண்ணுறாரு. ஸோ ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து, அதாவது டாப் ஹெட்ஜ் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இன்ஸ்டியூஷனுக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது மூலமாக கிளாரிட்டி ஸ்ப்ரிங் மூலமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஹாரி மார்க்கோ போலஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஸோ இவர் யார், இந்த ஹாரி மார்க்கோ போலஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரவே ஃபைனான்ஷியல் ஃப்ராட் இன்வெஸ்டிகேட்டர். ஓகேங்களா. ஹிண்டன்பர்க்லாம் முன்னாடி தலைவர் வந்து பண்ணிட்டு இருந்துக்கிறாரு ஐயா. அதாவது பழைய காலத்து ஆள், அந்த காலத்து ஆள். ஸோ பேசிக்காக இவர் இந்த ஹாரி மார்க்கோ போலஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த பெர்னி மேடாஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேண்டலை வந்து ஸ்கேமு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஓகே. இந்த பான்சி ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு தனியாக வீடியோவே போடலாம். ஸோ நீங்கள் பான்சி ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஸ்கேமு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பேங்கே வந்து பார்த்து பயந்த ஒரு விதமான ஸ்கேமு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஸோ அது பெருசாக போகும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே, அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் கூட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மார்க்கோ போலஸ் கூட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேவா. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பிளாட்டினம் பார்ட்னர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒன்று 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே. 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லபடியாக பண்ணி முடிக்கிறாங்க. அதில் வந்து 7 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஓகேவா பீயிங் சார்ஜ் ஓகே. அப்போ அவங்க பேசிக்காக ஃபைன் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 7 எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுறதுக்கும் அவங்க செக்யூரிட்டி ஃப்ராட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இவங்க 2 பேரும் ரிப்போர்ட் வெளிவிடுறாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இங்கேயே அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். யார் கூட சேர்ந்து, ஹாரி மார்க்கோ போலஸ் கூட சேர்ந்து அவர் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்கேமை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த கதை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இவர் இந்த கிளாரிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார். ஸோ பேசிக்காக புரோக்கரேஜ் ஃபிர்ம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஹெட்ஜ் ஃபண்டுக்கான புரோக்கரேஜ் ஃபிர்ம் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா, ஸோ பேசிக்காக அதுதான் நடத்திட்டு இருந்தார். ஸோ நல்ல சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார். பட் 2017 பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் வந்து 58,382 ரூபா தான் வந்து அவரோட இன்கமாக இருந்துச்சு. அதாவது $58,382 ஓகேங்களா. ஸோ இதுதான் அவருடைய இன்கமாக இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இன்கம் வரலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ மேபி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ரெண்ட்டு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டி வரும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் வரலை, இந்த மாதிரி பெருசாக இன்கம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய லேண்ட்லார்ட், அதாவது அந்த பில்டிங் ஓனரு என்ன பண்ணுறாரு, அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் கொடுக்கல அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஸோ அவர் புரோக்கரேஜ் லைசன்ஸை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி இந்த இஷ்யூவை வந்து இஷ்யூலேருந்து வெளியே வராரு. ஓகேவா? ஸோ பேசிக்காக அந்த புரோக்கரேஜ் லைசன்ஸை அவர் பேசிக்காக நீங்கள் புரோக்கரேஜ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டெபாசிட் ஏதாவது பே பண்ணியிருப்பீங்க, பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த புரோக்கரேஜ் லைசன்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்து அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பஞ்சாயத்துக்கு வந்துட்டார். இதே ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் மெயின் விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆண்டர்சனோட வெல்த் வந்து பப்ளிக்காக கிடையாது. வெல்த்னா என்ன? அவர் எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாரு, என்ன மாதிரி கம்பெனி நடத்துகிறாரு, என்ன மாதிரி கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, என்ன போர்ட்ஃபோலியோ, எதுவுமே பப்ளிக்காக கிடையாது. ஸோ அவரோடதும் கிடையாது, ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சோட எதுவுமே பப்ளிக்காக இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ என்ன மாதிரி நெட்ஒர்க் வச்சுக்க ஸோ என்ன மாதிரி நெட்ஒர்க் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பப்ளிக்காக கிடையாது இவங்களுக்கு. ஸோ ஹிண்டன்பர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதோட டாப் அஃபிஷியல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிய வரும். ஸோ இதனால தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்காக எல்எல்சியுமே அதே மாதிரி தான் ஒர்க் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ எல்எல்சி வந்து என்ன அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அதை பேசிக்காக வெளியே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, இன்டர்னலாக தான் தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் அவங்களுமே அதை பேஸ் பண்ணியே தான் பண்ணுறாங்க. ஸோ அதானிக்கு வரலாம் ஓகேங்களா? ஸோ அதானிக்கு வரலாம். இது பாருங்கள், இதுதான் வந்து ஜனவரியில் இருந்த அமௌண்ட்டு. அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ 3824 ரூபா. ஸோ 1 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய்க்கு கீழே வரைக்கும் வந்துருச்சு ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ரெக்கவர் ஆகி 3036 ரூபா 3040 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வராங்க. ஸோ திருப்பி பீக்கில் வர்றப்ப திருப்பி அகைன் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி இது என்ன ஆகும், இந்த ரிப்போர்ட் என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் லாஸ்ட் அதானி ரிப்போர்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதானி வந்து நான் ஹிண்டன்பர்க் மேலே வந்து சூட் ஃபைல் பண்ண போகிறேன், கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன், என் மேலே ஃபேக் அலிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு என்ன ஆச்சு, என்ன அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா பேசிக்காக எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்றைக்கி ஒன்று நடந்துச்சு, இன்றைக்கி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் விட்டாங்க, அதனால் அதானியை ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ நாளைக்கு ரிலையன்ஸில் ரிப்போர்ட் விட்டாங்க அப்படின்னா அதானியை மறந்துட்டு ரிலையன்ஸுக்கு போயிடும். இப்போ ரிலையன்ஸில் இருந்து இப்போ அடுத்து வேறு ஏதாவது கம்பெனி கோட்டாக் பேங்க் அப்படின்னு ரிப்போர்ட் விட்டாங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பேசிக்காக மறந்துடுவோம். அதை அவங்க சாதகமாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் இந்த ஸ்டோரினால தான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா? இந்த ஸ்டோரினால தான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட சித்தார்த் அபிமன்யு கேரக்டரும் இந்த கேரக்டரும் ஒன்று போல் இருக்குது. ஸோ எதனால் இவர் அதானியை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியல. பேசிக்காக நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கலாம், பீக்கில் இருக்கும்போது தான் இவங்க எல்லா கம்பெனிலையும் ரிப்போர்ட் விட்றாங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் அதானி தான் பீக்கில் இருக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நேமு. அப்போ ஈஸியாக இன்வால்வ் ஆகிறது, ஈஸியாக ரீச் ஆகிறது எப்படி ரீச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேமை யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ரீச் ஆக முடியும். மற்றபடி ஸ்டாக்கில் என்ன நடக்குது, ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றினா நமக்கு கவலை கிடையாது. நம்ம பேசிக்காக டேட்டா வச்சு பண்ண போகிறோம். நான் அதுக்குமே வீடியோ போட்டிருப்பேன். அந்த டேட்டாவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதானி ஸ்டாக்கு வந்து ஃபால் ஆகிறப்ப இங்கே வரைக்கும் தான் டார்கெட் அப்படிங்கிறத டேட்டா வந்து கிளியராக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறது நான் சொல்கிற அட்வைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக இந்த இதெல்லாம் பார்க்கும்போது, இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ நீங்கள் ஆண்டர்சன் பற்றி என்ன நினைக்கிறீங்க, சித்தார்த் அபிமன்யு கேரக்டரோட ஒத்து போகுதா இல்லையா? ஸோ என்ன பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்ன வளர்ந்துட்டுருக்காரு, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸோ பினாமியா என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அதாவது தனி ஒருவன் படத்தில் சொல்கிறேன், இவரை சொல்லலை ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இவரோட ஹிஸ்ட்ரி இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வரக்கூடிய டேஸில் பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்கும், அதானியில் என்ன மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட்டு கிராஷ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நமக்கு கவலை கிடையாது. பிகாஸ் பேசிக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணுற பட்சத்தில் ஓகேங்களா, மார்க்கெட்டு மேலே போனாலும் சரி, மார்க்கெட்டு கீழே போனாலும் சரி, உங்களுக்கு ஏன் கவலை? மார்க்கெட்டை மேலே போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாங்க போகிறது கால் ஆப்ஷன், கீழே போகுது அப்படிங்கிறதுனா புட் ஆப்ஷன். எங்கே எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ மார்க்கெட்டு மேலே போனாலும் நல்லது தான், கீழே போனாலும் நல்லது தான். ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக மூவ்மெண்ட் கொடுக்கட்டும் தான் நான் சொல்கிறேன். மார்க்கெட் கன்சால்டேட் ஆகாமல் ஏதாவது ஒரு பக்கம் மூவ்மெண்ட் கொடுக்கட்டும், அப்போ தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ அதனால் கவலையே படாமல் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ இது மேலேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்னோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.